அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தால், ஒட்டுமொத்த இந்தியாவையே நடுங்க வைத்த ஒரு பெயர் சக்கரவர்த்தி அசோகர். கலிங்க போரில் லட்சக்கணக்கான உயிர்களை கொன்று குவித்து இரத்த ஆறில் நின்றவர். வடக்கே காஷ்மீர் முதல் தெற்கே கர்நாடகா வரை அசோகரின் மௌரிய சாம்ராஜ்யம் பறந்து விரிந்திருந்தது. ஆனால் வரைபடத்தை உற்று நோக்கினால் ஒரு ஆச்சரியம் காத்திருக்கிறது. இந்தியாவின் முக்கால்வாசி பகுதியை தன் காலடியில் வைத்திருந்த அசோகரால் தமிழ்நாட்டிற்குள் நுழையவே முடியவில்லை. அது ஏன்? இது வெறும் தற்செயலா அல்லது மூவேந்தர்களின் வியூகமா? வாருங்கள், வரலாற்றின் அந்த ரகசியத்தை அவிழ்ப்போம். அசோகர் ஒரு சாதாரண அரசர் கிடையாது. அவரிடம் இருந்த படைபலம் அன்றைய உலகின் ஆகச்சிறந்த போர் வீரர்களை கொண்டது. ஆனால் அசோகரின் கல்வெட்டுகளை நீங்களே எடுத்து பார்த்தால், அவர் சேர சோழ பாண்டியர்களை வென்றேன் என்று எங்குமே குறிப்பிடவில்லை. மாறாக அவர்களை அந்தியர்கள், அதாவது அண்டை நாட்டு நண்பர்கள் என்று குறிப்பிடுகிறார். உலகையே வெல்ல நினைத்த ஒருவன் தன் வாசலில் இருந்தவர்களை ஏன் தொடவில்லை? இதற்கு முதல் காரணம் தமிழ்நாட்டின் புவியியல் அமைப்பு மற்றும் கடல் பலம். அன்றைய காலகட்டத்தில் சோழர்களும் பாண்டியர்களும் கடலில் அசைக்க முடியாத சக்திகளாக இருந்தனர். நிலப்பரப்பில் மௌரியர்கள் வலுவாக இருந்தாலும் தென் தமிழகத்தின் அடர்ந்த காடுகளையும் மலைகளையும் கடந்து வருவது அவர்களுக்கு பெரும் சவாலாக இருந்தது. அசோகரின் தந்தை பிந்துசாரர் தெற்கே படையெடுத்து வந்த போது தமிழக எல்லை வரை வந்து பின்வாங்கியதாக சில குறிப்புகள் உண்டு. அந்த பாடத்தை அசோகர் மறந்திருக்க மாட்டார். இரண்டாவது முக்கியமான விஷயம் ராஜதந்திரம். மூவேந்தர்களுக்குள் 1000 சண்டைகள் இருந்தாலும் ஒரு வெளிநாட்டு படை உள்ளே வரும்பொழுது அவர்கள் ஒன்றாக அணைந்து நின்றார்கள். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று சொன்னாலும் தன் மண்ணை பாதுகாப்பதில் தமிழர்கள் காட்டிய வீரம் அசோகரை யோசிக்க வைத்தது. மௌரியர்களோடு நேருக்கு நேர் மோதி ரத்தத்தை சிந்துவதை விட வணிக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் உறவு கொள்வதே புத்திசாலித்தனம் என்று அசோகர் முடிவு செய்திருக்கலாம். இன்னொரு அதிர்ச்சிகரமான உண்மை என்னவென்றால், அசோகர் கலிங்க போருக்கு பிறகு பௌத்த மதத்துக்கு மாறினார். வன்முறையை தொடர்ந்த அசோகர் தனது அதிகாரத்தை போரின் மூலம் செலுத்துவதை விட தர்மத்தின் மூலம் செலுத்த விரும்பினார். அதனால்தான் தமிழ்நாட்டிற்கு படைகளை அனுப்பாமல் பௌத்த துறவிகளை அனுப்பினார். போரினால் வெல்ல முடியாத தமிழ் மண்ணை அன்பினால் அணுக நினைத்தார். ஆனாலும் ஒரு கேள்வி என்கிறது, அசோகர் மனம் மாறவில்லை என்றாலும் அவரால் மூவேந்தர்களை வென்றிருக்க முடியுமா? வரலாற்று ஆசிரியர்கள் பலரும் சொல்வது என்னவென்றால், தமிழகத்தின் வாணிப பலமும் வலுவான கோட்டைகளும் மௌரிய படைக்கு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியது. The Brihadeshwara temple, a testament to the Chola dynasty and ancient Tamil engineering, rises majestically with the dawn. அசோகர் தமிழ்நாட்டை படையெடுத்து வரவில்லை என்பது பலவீனம் அல்ல, அது நம் முன்னோர்களின் வலிமைக்கு கிடைத்த அங்கீகாரம். அசோகர் Steady the ropes. Hold the course. True to the sunrise. தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள். அசோகர் வந்து தமிழகத்தை வெல்லாததற்கு வேற என்ன காரணங்கள் இருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வரலாற்று தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.